தமிழக இந்திய ரசிகர்கள் கிரிக்கெட் ரசிகர்கள் வந்து அனைவருடைய பார்வையும் வந்து தமிழகத்தின் மீது, அதாவது சேப்பாக்கம் மைதானத்தின் மீது குவிந்துள்ளது. இன்று இரவு 7:30 மணிக்கு அந்த கிரிக்கெட் போட்டி தொடங்குகிறது. இதில் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியா ஹைதராபாத் சன்ரைஸ் அணியா என்பது வந்து ஒரு மக்கள் ரசிகர் மத்தியில் ஒரு கேள்வி தற்பொழுது எழும்பியுள்ளது. தற்பொழுது மதுரையில் வந்து அந்த போக்குவரத்து நகர் மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடி வரும் அந்த ரசிகர்கள் வந்து நம்மிடம் கருத்துக்களை பகிர உள்ளார்கள். சார், இப்ப சொல்லுங்க, இப்ப வந்து எந்த அணி வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு என்ன சொல்லுங்க? கொல்கத்தா தான். என்ன காரணம்? ரீசனா ஸ்ட்ராங் பேட்டிங். இப்ப வந்துங்க தொடர்ந்து சொல்லுங்க. அதாவது வந்து இப்ப கல்கத்தா ரைடர்ஸ் ஜெயிக்கணும்னு சொல்றீங்க, என்னென்ன பலம் இருக்கு, என்னென்ன பலவீனம் இருக்கு? பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே பலவீனம் இருக்கு. எஸ்ஆர்ஹெச் ஆஃப்னட்டுக்கு வந்து இவங்க கண்டிப்பா டஃப் கொடுப்பாங்க. கண்டிப்பா. இப்ப வந்து ரெண்டாவது முறையா வந்து ஏற்கனவே 2 முறை சாம்பியனா இருக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி. தற்பொழுது 3வது முறையா ஹாட்ரிக் எடுக்குன்னு சொல்லி வெயிட் பண்றாங்க. அவங்களுடைய பலம் வந்து விலாவரியா சொல்லுங்க. அதாவது கல்கத்தாவோட பலம் வந்து பேலன்ஸ்டா இருக்கு. ஸ்ட்ராங்கான ஸ்பின் பவுலர் வச்சிருக்காங்க, மிஸ்ட்ரி பவுலர் வச்சிருக்காங்க, வருண் சக்கரவர்த்தி இருக்காரு, வேற சுனில் நரேன் இருக்காரு. பவுலிங்ல அவங்க பேட்டிங்லயுமே ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பட் ஆனா எஸ்ஆர்ஹெச்ல முதல் 4 பேர்ல பேட்டிங் கிடைச்சதுன்னா அவங்க மேட்சை முடிச்சிருவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா வந்து வேர்ல்டு கிளாஸ் பவுலர் நம்ம நட்ராஜனுக்காக அவங்க எஸ்ஆர்ஹெச் கப்பு ஜெயிக்கணும். அதாவது இந்தியா ஸ்குவாட்ல செலக்ட் ஆகாத நட்ராஜனுக்காக அவங்க கப்பு ஜெயிக்கணும். அதை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காக அவங்க இது பண்ணணும். நட்ராஜனுக்காக எஸ்ஆர்ஹெச் கப் அடிக்கணும் கண்டிப்பா. இப்ப இந்த சூழல்ல வந்துங்க, இப்ப ஒரு பொதுவான ஒரு இது, இந்த சென்னை சேப்பாக்கம் மைதானத்தை பொறுத்த அளவுல வந்து 2 அதாவது செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்றாங்க. அதை பத்தி என்ன சொல்றீங்க? ஏன்னா வழக்கமாவே சேப்பாக் எப்பயுமே வந்து ஸ்பின்னுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா சேசிங்ல வந்து நைட் டைம் வந்து டியூ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, பக்கத்துல பீச் இருக்கிறதுனால. ஸோ வந்து மேக்ஸிமம் 10 out of 8 மேட்சஸ் வந்து சேசிங் தான் ஜெயிப்பாங்க. ஸோ அதனால வந்து பவுலிங் பிச்சுன்றதுனால மேபி யார் டாஸ் வின் பண்றாங்கன்றது ரொம்ப குரூஷியலா இருக்கும். இப்போ டாஸ் வின் பண்ணி யார் சேசிங் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்துங்க அந்த ஹைதராபாத் சன்ரைஸ் அணி இருக்கு பாத்தீங்களா, அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்னென்ன அவங்க அதிரடி ஆட்டத்தில் பெயர் பெற்றிருக்காங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஆமாம், இருக்கிறதுல மேக்ஸிமம் சேஸ் பண்ணியிருக்காங்க அவங்களும், எனக்கு தெரிஞ்சு. ஸோ எஸ்ஆர்ஹெச்சும் கேகேஆரும் கம்பேர் பண்ணதில் எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்ஹெச் வந்து அவர் சொன்ன மாதிரி தமிழக வீரர் நடராஜன் அவர் பேக்கப்பில் இருக்கார். அவர் யூட்டிலைஸ் பண்ணி டெஃபினட்டாக இந்த ஃபைனல் வந்து அவங்க கப் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வச்சு பார்த்தோம்னா எஸ்ஆர்ஹெச் தான் என்னோட கெஸ்ஸிங். ரெண்டாவது இவர் சொன்ன மாதிரி செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறவங்களுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே, அதாவது வந்து இப்போ வந்து அந்த 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 7:30 மணிக்கு தொடங்கக்கூடிய அந்த 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 கிரிக்கெட் போட்டியானது 11:30 மணி அளவில் முடிந்துவிடும். அப்பொழுது அந்த 20 கோடி ரூபாய் மதிப்பிலான முதல் பரிசையும் அந்த கோப்பையும் வெல்லக்கூடிய அந்த IPL அணி எது என்று தெரிந்துவிடும். இதற்காக வந்து இந்தியா முழுவதும் உள்ள ரசிகர்கள் வந்து ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அபிநயா, நட்ராஜன் தமிழ்நாட்டு சிங்கம் நட்ராஜன். ஆமா, சார் இப்போ இன்னைக்கு வந்து இந்த இறுதிப் போட்டியில் IPL இறுதிப் போட்டியில் யார் ஜெயிப்பாங்க சார்? சார், முந்தா நாள் நாங்கள் மேட்ச் போயிருந்தோம், எங்கள் ஃபேமிலியோட போயிருந்தோம் சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு. அப்போ அங்கே நிகழ்வு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சன்ரைஸ் ஜெயிக்கிற மாதிரி இருந்தது, அப்புறம் வந்து ராஜஸ்தான் ஜெயிக்கிற மாதிரி வந்தது. ஏன்னா அவங்க குறைந்த ரன்னில் முடிச்சிட்டாங்க. அடுத்து இவங்க பேட்டிங் ஃபஸ்ட்டு ஒரு 6 overs வரைக்கும் அவங்க கையில் தான் மேட்ச் இருந்தது. அப்போ எங்கள் பக்கத்தில் இருந்த எல்லாருமே அந்த டிஷர்ட்லாம் மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு சன்ரைசர் போட்டிருந்தது, அப்புறம் ராஜஸ்தான் மாற்றினாங்க. அப்புறம் லாஸ்ட்டு பார்க்கும்போது அந்த ஸ்பின்னர்ஸ் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணி எல்லா விக்கெட்டையுமே எடுத்தாங்க, கண்டினியூவாக எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதை நான் லைவாக பார்த்தனால சொல்கிறேன், எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணும். நடராஜன் பவுலிங்லாம் ரொம்ப பிரமாதம், ஸ்லோ பால் போடுறாரு, பவுன்சர் போடுறாரு. யார்கர் மட்டும்தான் போட்டுட்டு இருந்தாரு. இப்போ அந்த வேரியேஷன் காட்டுறாப்புல, அந்த பந்து அழுத்துற விதம் நல்லா இருந்தது லைவ்ல பார்க்கும்போது. ஸோ இவங்க தான் எனக்கு கப் அடிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. எஸ்ஆர்ஹெச். பேர் பால்பாண்டி.